அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். டிஆர்பி 2025 அப்படிங்கிற இந்த அற்புதமான பயணத்துல பொது அறிவு சம்பந்தமான வினாவிடைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4 பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்ட் 3 வீடியோ. ஜியோகிராஃபி தான் இந்த யூனிட்டோட டைட்டில். ஸோ இதுல 25 கேள்விகள் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 25 கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம யாருனா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்து உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் 1ல இருந்து 5 வரைக்கும் 150 கேள்விகள். இது வரைக்கும் நம்ம 50 கொஸ்டின் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த முறை 150 கேள்விகள் டெஸ்ட்டுக்கு வீடியோவா நம்ம கொடுப்போம். அந்த வீடியோல வரக்கூடிய கேள்விகளை பார்த்து அதற்கு விடையை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஆன்சர் வீடியோவை பார்த்து உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணல, நீங்க உங்களையே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கே கான்பிடன்ஸ் இருக்காது. படிச்சது எல்லாமே படிக்காத மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். அதனால மறக்காம டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு எந்தெந்த ஏரியால எந்தெந்த கேள்விகள் புரிஞ்சுக்க முடியாம இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணி அதுல நல்லா படிச்சு எல்லாருமே 30 அவுட் ஆஃப் 30 இந்த சைக்காலஜில மார்க் எடுக்கணும். நல்லா படிக்கிறவங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். மறந்துடாதீங்க, மனசுல வச்சுக்கோங்க. வாங்க 25 கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அதிகபட்ச நில அதிர்வு ஆபத்து உள்ள மண்டலம் 5 வரும் இந்தியாவின் பகுதி எது? காஷ்மீர், இமயமலை பகுதி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அதிகபட்ச நில அதிர்வு ஆபத்து உள்ள மண்டலம் 5 வரும் இந்தியாவின் பகுதி எது? காஷ்மீர், இமயமலை பகுதி. Which area of India falls under seismic zone 5, highest seismic risk? The correct answer is A, Kashmir, Himalayan region. இரண்டாவது கேள்வி, தீபகற்ப பீடபூமியின் புவியியல் பிரிவான மால்வா பீடபூமி எந்த விவசாய வளப்பரவலுக்கு பெயர் பெற்றது? கோதுமை மற்றும் சோயாபீன் சாகுபடி. தீபகற்ப பீடபூமியின் புவியியல் பிரிவான மால்வா பீடபூமி எந்த விவசாய வளப்பரவலுக்கு பெயர் பெற்றது? கோதுமை மற்றும் சோயாபீன் சாகுபடி. The physiographic division of the Peninsula Plateau includes the Malwa Plateau, known for which agricultural resource distribution? Wheat and soya bean cultivation. மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் மைக்கா மண்டலம் முக்கியமாக எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட். இந்தியாவின் மைக்கா மண்டலம் முதன்மையாக எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட். India's mica belt is predominantly located in which area? ராஜஸ்தான் அண்ட் ஜார்க்கண்ட். நான்காவது கேள்வி, இந்தியாவில் உள்ள ஜாரியா நிலக்கரி வயல் எந்த வகை நிலக்கரிக்கு பெயர் பெற்றது? உலோகவியல், கோக்கிங் நிலக்கரி. இந்தியாவில் உள்ள ஜாரியா நிலக்கரி வயல் எந்த வகை நிலக்கரிக்கு பெயர் பெற்றது? உலோகவியல், கோக்கிங் நிலக்கரி. The Jharia coal field in India is famous for which type of coal? Metallurgical, coking coal. ஐந்தாவது கேள்வி, சிந்து கங்கை சமவெளிகளின் தெற்கு எல்லையாக எந்த மலைத்தொடர் அமைகிறது? விந்திய மலைத்தொடர். சிந்து கங்கை சமவெளிகளின் தெற்கு எல்லையாக எந்த மலைத்தொடர் அமைகிறது? விந்திய மலைத்தொடர். Which mountain range forms the southern boundary of the Indo-Gangetic Plains? விந்தியா ரேஞ்ச். ஆறாவது கேள்வி, 2004 இந்திய பெருங்கடல் சுனாமியை உருவாக்கிய சுமத்ரா நிலநடுக்கத்தின் மதிப்பிடப்பட்ட அளவு என்ன? ரிக்டர் அளவில் சுமார் 9.0. 2004 இந்திய பெருங்கடல் சுனாமியை உருவாக்கிய சுமத்ரா நிலநடுக்கத்தின் மதிப்பிடப்பட்ட அளவு என்ன? ரிக்டர் அளவில் சுமார் 9.0. What was the estimated magnitude of the 2004 Sumatra earthquake that generated the Indian Ocean tsunami? About 9.0 on the Richter scale. ஏழாவது கேள்வி, இமயமலையில் பெரிய நிலநடுக்கங்கள் அடிக்கடி ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? இந்திய தட்டு யுரேசின் தட்டுடன் தொடர்ந்து மோதிக்கொள்வது. இமயமலையில் பெரிய நிலநடுக்கங்கள் அடிக்கடி ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? இந்திய தட்டு யுரேசின் தட்டுடன் தொடர்ந்து மோதிக்கொள்வது.
The high frequency of major earthquakes in the Himalayas is primarily due to the ongoing collision of the Indian plate with the Eurasian plate. எட்டாவது கேள்வி, இந்தியாவின் வறண்ட பாலைவனங்கள் முதல் ஆல்பைன் மண்டலங்கள் வரையிலான மாறுபட்ட காலநிலைக்கு ஒரு காரணம் என்ன? பரந்த அளவிலான அட்சரேகைகள் மற்றும் மாறுபட்ட நிலப்பரப்பு. இந்தியாவின் வறண்ட பாலைவனங்கள் முதல் ஆல்பைன் மண்டலங்கள் வரையிலான மாறுபட்ட காலநிலைக்கு ஒரு காரணம் என்ன? பரந்த அளவிலான அட்சரேகைகள் மற்றும் மாறுபட்ட நிலப்பரப்பு. ஒன்பதாவது கேள்வி, இந்திய பெருங்கடலின் வடக்கு பகுதியில் வெப்பமண்டல புயல்கள் குறித்த எந்த கூற்று உண்மையானது? அரபிக்கடலை விட வங்காள விரிகுடாவில் ஆண்டுதோறும் அதிக சூறாவளிகள் உருவாகின்றன. இந்திய பெருங்கடலின் வடக்கு பகுதியில் வெப்பமண்டல புயல்கள் குறித்த எந்த கூற்று உண்மையானது? அரபிக்கடலை விட வங்காள விரிகுடாவில் ஆண்டுதோறும் அதிக சூறாவளிகள் உருவாகின்றன. Which statement is true about tropical cyclones in the North Indian Ocean? The Bay of Bengal sees more cyclones annually than the Arabian Sea. பத்தாவது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தியாளர்களில் ஒன்றான ஹைட்ரோ கார்பன் படுகை எது? கிருஷ்ணா கோதாவரி படுகை. இந்தியாவில் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தியாளர்களில் ஒன்றான ஹைட்ரோ கார்பன் படுகை எது? கிருஷ்ணா கோதாவரி படுகை. Which hydrocarbon basin is one of the India's largest natural gas producers? Krishna Godavari Basin. 11வது கேள்வி, இந்தியாவை பாதிக்கும் பெரும்பாலான வெப்பமண்டல சூறாவளிகள் எந்த காலங்களில் உருவாகின்றன? ஏப்ரல், ஜூன் மற்றும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இந்தியாவை பாதிக்கும் பெரும்பாலான வெப்பமண்டல சூறாவளிகள் எந்த காலங்களில் உருவாகின்றன? ஏப்ரல் முதல் ஜூன் மற்றும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. The majority of tropical cyclones affecting India form during which periods? April to June and October to December. 12வது கேள்வி, தமிழ்நாட்டின் கடற்கரையோரத்தில் உள்ள எந்த கடல் படுகையில் குறிப்பிடத்தக்க எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகள் உள்ளன? காவிரி படுகை. தமிழ்நாட்டின் கடற்கரையோரத்தில் உள்ள எந்த கடல் படுகையில் குறிப்பிடத்தக்க எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகள் உள்ளன? காவிரி படுகை. Which offshore basin of the coast of Tamil Nadu has significant oil and gas deposits? Kaveri Basin. 13வது கேள்வி, இந்தியாவின் இரும்பு தாது இருப்புகளில் அதிக பங்கை கொண்ட மாநிலம் எது? ஒடிசா. இந்தியாவின் இரும்பு தாது இருப்புகளில் அதிக பங்கை கொண்ட இம்மாநிலம் எது? ஒடிசா. Which state has the highest share of India's iron ore reserves? ஒடிசா. 14வது கேள்வி, சிந்து கங்கை சமவெளியின் அபரிவிதமான வளத்திற்கு காரணம் என்ன? இமயமலை ஆறுகளிலிருந்து வரும் விரிவான வண்டல் படிவங்கள். சிந்து கங்கை சமவெளியின் அபரிவிதமான வளத்திற்கு காரணம் என்ன? இமயமலை ஆறுகளிலிருந்து வரும் விரிவான வண்டல் படிவங்கள். What accounts for the extraordinary fertility of the Indo-Gangetic Plain? Extensive alluvial deposits from Himalayan rivers. 15வது கேள்வி, இந்தியாவில் அதிக அளவிலான நிலநடுக்கங்கள் எங்கு ஏற்பட வாய்ப்புள்ளது? இமயமலை பகுதியில். இந்தியாவில் அதிக அளவிலான நிலநடுக்கங்கள் எங்கு ஏற்பட வாய்ப்புள்ளது? இமயமலை பகுதியில். Where are the highest magnitude earthquakes in India likely to occur? Himalayan region. இந்திய தட்டு மற்றொரு டெக்டானிக் தட்டுடன் எல்லையை பகிர்ந்து கொள்வது எவ்வாறு நிகழ்கிறது? இமயமலையில் யுரேசிய தட்டுடன் மோதல் ஏற்படும் பொழுது. இந்திய தட்டு மற்றொரு டெக்டானிக் தட்டுடன் எல்லையை பகிர்ந்து கொள்வது எப்பொழுது நிகழ்கிறது? இமயமலையில் யுரேசியன் தட்டுடன் மோதும் பொழுது. The Indian plate shares a boundary with another tectonic plate along the collision with the Eurasian plate in the Himalayas. 17வது கேள்வி, இமயமலை பகுதியில் ஏற்படும் ஒரு பெரிய நிலநடுக்கத்தின் மிகவும் சாத்தியமான விளைவு எது? செங்குத்தான மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகளை தூண்டுவது. இமயமலை பகுதிகளில் ஏற்படும் ஒரு பெரிய நிலநடுக்கத்தின் மிகவும் சாத்தியமான விளைவு எது? செங்குத்தான மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகளை தூண்டுவது.
Which outcome is most likely form a major earthquake in the Himalayan region? 18வது கேள்வி, எந்த இந்திய மாநிலத்தில் பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகிய இரண்டின் குறிப்பிடத்தக்க இருப்புகள் உள்ளன? அஸ்ஸாம் மாநிலத்தில். எந்த இந்திய மாநிலத்தில் பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகிய இரண்டின் குறிப்பிடத்தக்க இருப்புகள் உள்ளன? அஸ்ஸாம். Which Indian state has significant reserves of both petroleum and natural gas? Assam. 19வது கேள்வி, இமயமலை ஆற்று அமைப்பை தீபகற்ப ஆற்று அமைப்பிலிருந்து சரியாக வேறுபடுத்தும் கூற்று எது? இமயமலை ஆறுகள் பெரும்பாலும் வற்றாதவை, அதே சமயம் பெரும்பாலான தீபகற்ப ஆறுகள் பருவகால ஆறுகளாகும். இமயமலை ஆற்று அமைப்பை தீபகற்ப ஆற்று அமைப்பிலிருந்து சரியாக வேறுபடுத்தும் கூற்று எது? இமயமலை ஆறுகள் பெரும்பாலும் வற்றாதவை, அதே சமயம் பெரும்பாலான தீபகற்ப ஆறுகள் பருவகால ஆறுகளாகும். Which statement correctly distinguishes the Himalayan river system from the peninsular river system? Himalayan rivers are mostly perennial, while most peninsular rivers are seasonal. 20வது கேள்வி, இந்திய பெருங்கடலில் சுனாமிகள் பெரும்பாலும் எதனால் ஏற்படுகின்றன? கடல் தளத்தை இடமாற்றம் செய்யும் பெரிய கடலுக்கடியில் ஏற்படும் நிலநடுக்கங்கள். இந்திய பெருங்கடலில் சுனாமிகள் பெரும்பாலும் எதனால் ஏற்படுகின்றன? கடல் தளத்தை இடமாற்றம் செய்யும் பெரிய கடலுக்கடியில் ஏற்படும் நிலநடுக்கங்கள். Tsunamis in the Indian Ocean are most often caused by large undersea earthquakes displacing the ocean floor. 21வது கேள்வி, 1993இல் இந்தியாவில் ஏற்பட்ட லத்தூர் நிலநடுக்கம் குறிப்பாக குறிப்பிடத்தக்கது, ஏனெனில் அது புவியியல் ரீதியான நிலையான தீபகற்ப பகுதியை தாக்கியது. 1993இல் இந்தியாவில் ஏற்பட்ட லாத்தூர் நிலநடுக்கம் குறிப்பாக குறிப்பிடத்தக்கது, ஏனெனில் அது புவியியல் ரீதியான நிலையான தீபகற்ப பகுதியை தாக்கியது. The Latur earthquake of 1993 in India was notable because it struck a geologically stable peninsular region, Maharashtra. 22வது கேள்வி, இந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமியின் மிகவும் சிறப்பான அம்சம் எது? கிழக்கு நோக்கி சரிவுடன் கூடிய விரிவான பசால்ட் எரிமலை குழம்பு பாய்வுகள், தக்கான பொறிகள். இந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமியின் மிகவும் சிறப்பான அம்சம் எது? கிழக்கு நோக்கி சரிவுடன் கூடிய விரிவான பசால்ட் எரிமலை குழம்பு பாய்வுகள். Which feature is most characteristic of the Deccan Plateau in India? Extensive basaltic lava flows with an eastward slope. 23வது கேள்வி, ஆழ்கடலில் பயணிக்கும் ஒரு சுனாமி அலை எதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது? குறைந்த அலை உயரம் மற்றும் மிக நீண்ட அலை நீளம். ஆழ்கடலில் பயணிக்கும் ஒரு சுனாமி அலை எதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது? குறைந்த அலை உயரம் மற்றும் மிக நீண்ட அலை நீளம். A tsunami wave traveling in the deep ocean is characterized by low wave height and very long wavelength. 24வது கேள்வி, வடமேற்கு இந்தியாவில் உள்ள தார் பாலைவனத்தின் வறட்சிக்கு முதன்மையான காரணம் எது? ஆரவள்ளி மலைத்தொடரின் மலை மறைவு விளைவு மற்றும் ஈரப்பத மூலங்களிலிருந்து தூரம். வடமேற்கு இந்தியாவில் உள்ள தார் பாலைவனத்தின் வறட்சிக்கு முதன்மையான காரணம் எது? ஆரவள்ளி மலைத்தொடரின் மலை மறைவு விளைவு மற்றும் ஈரப்பத மூலங்களிலிருந்து தூரமாக இருத்தல். Which factor primarily accounts for the aridity of the Thar desert in northwestern India? Rain shadow effect of the Aravalli range and distance from moisture sources. 25வது கேள்வி, கடந்த 50 மில்லியன் ஆண்டுகளில் இந்திய தட்டின் வடகிழக்கு நோக்கிய நகர்வு முக்கியமாக எதை விளைவித்தது? இமயமலை தொடரின் ஏற்றத்தை விளைவித்தது. கடந்த 50 மில்லியன் ஆண்டுகளில் இந்திய தட்டின் வடகிழக்கு நோக்கிய நகர்வு முக்கியமாக எதை விளைவித்தது? இமயமலை தொடரின் ஏற்றம். The northeastward movement of the Indian plate over the last 50 million years has resulted mainly in uplift of the Himalayan mountain range.
சோ இத்துடன் இன்னைக்கான 25 கேள்விகள் முடிவடைது. தொடர்ந்து வாகைச்சுடனோடு இணைந்திருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டெஸ்டுக்கு படிங்க, மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.